சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழும். இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன்கள். வார ராசி பலன்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்ப நம்ம பார்க்க போறது ஜூலை மாசம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். மேஷ ராசியில தான் மார்ஸ் இருக்கார், ரிஷப ராசியில ஜூபிட்டர் இருக்கார், மிதுன ராசியில சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்திருக்கார். வாரத்துடைய பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்ப்போம். மேஷத்துல மார்ஸ் இருக்கார். இந்த மார்ஸ் இந்த வாரத்துடைய 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு டிரான்சிட் ஆக போறார். ரிஷபத்துல வாரம் முழுக்கவே ஜூபிட்டர் இருக்கார், மிதுனத்துல சூரிய பகவான் இருக்கார், கடகத்துல சுக்கிர பகவான் இருக்கார். ஆல்ரெடி கடகத்துல இப்போ மெர்க்குரி இருக்கார். கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும் இருக்க. இது மூணுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பூசம் நட்சத்திரம் கடகராசியில அவருடைய பயணத்தை துவங்கி சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் அவர் பயணம் பண்றார். எப்படி இருக்க போறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில நிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறீங்க. நான் இந்த விஷயத்தை முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன், இந்த விஷயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கவனம் வச்சிருக்கீங்க. ஒரு வீடு கட்டணும்னே வச்சுக்கோங்களேன். அந்த வீடுக்கு விஷயத்தை கண்டிப்பா முடிச்சு கொடுக்க போறீங்க. இல்லை நீங்களே பிறருக்கு ஒரு இடைத்தரகராக செயல்பட்டு ஒரு செயல் செய்வதா இருக்கீங்க அப்படின்னா அழகா முடிச்சு கொடுத்துருவீங்க. 2 பார்ட்டியும் அக்ரி ஆகிற அளவுக்கு நீங்க கரெக்டா முடிச்சு கொடுப்பீங்க. ஜூபிட்டர் உங்களுடைய பினான்சியல் பொசிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போறார். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய யோகத்தை அந்த ஜூபிட்டருடைய அமைப்புல நான் பார்க்கிறேன். குடும்பத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். உங்களுடைய மகன் மகள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கணும்னா இப்ப நடக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா கிடைக்கும். கல்யாண விஷயத்துக்கு சரியா வரன் கைகூடி வரும். இதெல்லாமே உங்க ஃபேமிலியில இப்ப உண்டு. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ ஒரு நல்ல வகையில சுபகாரியங்கள் கூடி வர பொழுது ஃபேமிலியுடைய பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்க போகுது. இதுல சூரிய பகவான் எடுத்துக்கும் போது அவர் உங்களுடைய 5th லார்டு சூரிய பகவான், அவர் 3rd பொசிஷன்ல இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஆஃபீஸில் நல்ல ப்ரமோஷன், ஏற்கனவே என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அதுலேருந்து நல்ல ப்ரமோஷனை கொண்டு கொடுக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு உள்ள வெற்றிகரமான வாய்ப்புகளை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு கொடுக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானை நிறைய நமஸ்காரம் பண்ணணும். இதில் இந்த வாரத்தில் முக்கியமாக 10ஆம் தேதி ஸ்கந்த பஞ்சமியும் 11ஆம் தேதி குமார சஷ்டியும் வருது. முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாட்கள். இந்த நாளில் முருகனை வழிபடுங்கோ. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கூடி வரதுக்கும், உங்கள் ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்கள் குணமாகிறதுக்கும் இந்த வாரம் கை கொடுக்க போகிறது நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய முடியுமா பாருங்க. அப்படி செய்தா ரொம்ப முன்னேற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். நீங்க நினைச்ச காரியம் ஒண்ணு நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இது ஒரு நல்ல யோகமான வாரமா இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. காரணம், ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய பொசிஷனை பார்க்கிறோம். ஸ்ட்ராங் பொசிஷன்ல இல்லை. அது சில ஹெல்த் ப்ராப்ளத்தை ஆல்ரெடி நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. சார் எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு சார், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க
ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணினாலும் ஹெல்த் இஷ்யூஸ் குறையும். இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல நாகம் வச்சுட்டு இருக்கக்கூடிய சுவாமி, நாகநாத சுவாமி, நாகவல்லி அம்மன், கருமாரி அம்மன், இந்த மாதிரி தெய்வங்களை போய் நீங்க வழிபட்டீங்கனாலும் உங்க ஹெல்த் இஷ்யூஸ் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இப்ப பூர்த்தியாக போகுது. குழந்தை பாக்கியம் நீங்க எதிர்பார்த்தீங்கனாலும் பூர்த்தியாகும். இல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்க, அவங்க லைஃப் நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கனாலும் நல்லா இருக்கும். பினான்சியல் ஸ்ட்ரெயின் இருந்தா கூட அது பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்க போறது இல்லை. நல்லா இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இந்த வாரம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஒர்க் ப்ரெஷரை நீங்க லாபகமா சமாளிக்க போறீங்க. ஜாப் சேஞ்ச் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது கிடைக்குது. பெண்களுக்கு உங்க பேச்சுல ஒரு இனிமை இருக்கும், உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப அழகா இருக்கும். ஆபீஸ்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண சம்பந்தப்பட்ட வரன்கள் பார்க்கறது உங்களுக்கு சாதகமா அமையும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. டிசைனிங், கிராஃபிக்ஸ் சம்பந்தமான படிப்பு படிக்கிறவங்களுக்கும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கன்னியாகுமரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாசம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட்ல உங்க ராசிக்கு அதிபதியும் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் ஒன்னு சேர்த்து தனஸ்தானத்தில் இருக்காங்க. சோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரப்போகுது. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி, மகள், இவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற போறீங்க. வீட்டில் கோல்டு வாங்குற யோகம், வைரம் வாங்குற யோகம், நல்ல கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய யோகம், மனைவியின் மனசு மகிழும்படி நடந்துக்கிடுவீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கு. இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்தா அது பேர் மதன கோபால யோகம் அர்த்தம். நிறைய இடங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். சில இடங்களில் கல்யாணம் ஆகிருக்கும், ஆனால் பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தாம்பத்திய வாழ்க்கை இருக்காது. அந்த தடைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். தாம்பத்திய தடை நிவர்த்தி ஆகும். உங்க பேச்சுல ஒரு கவர்ச்சி இருக்கும். உங்க பேச்சுல ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க பேச்சுல மயங்கி பல பேர் உங்களோட பிசினஸ் வச்சுக்கிடுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் பேச்சு. ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம். தெய்வத்துடைய பெயரை அடிக்கடி சொல்லுங்க. குலதெய்வம் வச்சுக்கோங்களேன். உங்க குலதெய்வத்தை அடிக்கடி மந்திரங்கள் சொல்லி கும்பிடுங்க. குலதெய்வத்து மேல ஸ்லோகங்கள், பாடல்கள் பாடுங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய பிசினஸ் ஆர்டர் இப்ப கிடைக்கும். அதனால ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்க போறீங்க. சூரியன் ராசியில் இருக்கிறது விஐபிகளுடைய தொடர்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறது. மார்ஸுடைய அமைப்பை பார்க்கும்போது 6th லார்ட் 12th பிளேஸுக்கு வரக்கூடிய போது கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். வயத்துல சூடு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. வயத்துல கொழுப்பு சத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு வரலாம். கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இப்போ இருக்கும். ரொம்ப சந்தோஷம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். வேலை விஷயங்கள் எதிர்பார்க்கிற நல்ல அமைப்பில் இப்ப போயிட்டு இருக்கு. நல்லபடியா வேலைகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குற யோகமும், நிலத்துல இன்வெஸ்ட் பண்ற யோகமும் இப்ப உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை சொக்கநாதர். சொக்கநாதரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் உங்க ராசியில தான் இந்த வாரம் பயணத்தை துவங்குற. அதாவது அவருடைய பயணத்தை பாருங்க, பூசம் நட்சத்திரத்துல பயணத்தை துவங்கி சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் போற. அவர் ஜாப் ரீதியான விஷயங்கள்ல மட்டும் கடகராசிக்காரருக்கு கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு மன அழுத்தம் ஜாப் விஷயங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஜாப் மாற வேண்டிய அவசியம் வருது. நிறைய இடத்துல பேரண்ட்ஸுடைய ஹெல்த்ல, அப்பாவுடைய ஹெல்த்ல, அம்மாவுடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் கடகராசிக்காரங்க. மனசுல ஒரு பயமோ ஒரு பதட்டமோ இருந்துட்டு இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கு. இந்த மனக்குழப்பங்கள் போகணும்னா அதுக்கு அருமருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணினா எப்படிப்பட்ட மனோபயமாக இருந்தாலும், மனக்குழப்பமாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அதனால நீங்க அதை பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது.
இந்த காலகட்டத்தில் முத்திரைகள்ல வாயு முத்திரைன்னு சொல்லுவார். அந்த வாயு முத்திரை, அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடித்து கட்டை விரலை வச்சு அதை பூட்டணும். அப்படி வாயு முத்திரை செய்யணும். உங்களுடைய கையை எடுத்துக்கோங்க, உள்ளங்கை, அதுல இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் எது? இந்த விரல் தான் ஆள்காட்டி விரல் இல்லையா? இந்த விரலை மடித்து இப்படி வச்சுண்டு கட்ட விரலை மேல வச்சு இப்படி அமைக்கி இப்படி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. 2 கைகள்லையும் இப்படி வச்சுக்கோங்க. இந்த வாயு முத்திரை செய்ய செய்ய கடகராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் இந்த வாரம் நிகழும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் சீராகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகும். புதன் பகவானுடைய அனுக்கிரகம் இப்ப உங்களுக்கு கிடைக்க போறது. இதன் மூலமாக உங்களுக்கு கல்யாணத்துக்கு சரியா வரணுமையாத வாழ்க்கையில் வரணுமையும், பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இப்ப இருக்கும். ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்க போற வாரம் இந்த வாரத்தை நீங்க எடுத்துக்கலாம். மனசுல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் ஒண்ணு விலக போறது. பிசினஸ் ரீதியா நியூ ஆர்டர்ஸ் கிடைக்க போறது. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகமும் இப்போ இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகையை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாசம் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் மூன் உங்களுடைய 12th ராசியில் ஆரம்பிச்சு உங்க ராசிக்கு அப்புறம் உங்க தனஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு பயணம் பண்ற. இந்த வாரத்துல நிறைய பேருக்கு பயணங்கள் அமையும். வெளி ஊர் பயணம், வெளிநாட்டு பயணம், திடீர் பயணங்கள், அதெல்லாம் இந்த ஜூலை மாசத்துல அமையும். குடும்பம் உங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். சிம்மராசிக்காரங்க, சிம்ம லக்னத்தின் மீது உங்களுக்கு மனசுல ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தாருடைய எதிர்பார்ப்பு உங்கள் மீது இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். யாருக்கும் ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலைகள் இப்ப இருக்கு. ஃபேமிலியில சில டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேற போயிட்டு இருக்கு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். நீங்க செய்ய போற ஒரு செயலுக்கு உங்க ஃபேமிலியுடைய கன்கரன்ஸை அழகா கொண்டு வாங்க. ஃபேமிலியில எந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இல்லாம பார்த்துக்கோங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th பிளேஸ்ல இப்போ மெர்க்குரி இருக்கார், வீனஸ் இருக்கார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய அமையும். திருமண உறவுகளில் சில கருத்து மாறுபாடுகளோ சில பிரிவுகளோ இருக்கும். சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால குடும்ப உறவுகளில் ரொம்ப அமைதியாக போகணும். 9th லார்டு மார்ஸ் 10th பிளேஸுக்கு போகிறது ரொம்ப நல்லது. புதுசாக சொத்து வாங்குற யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம்லாம் உண்டு. பெண்களுக்கு ஆஃபீஸில் இடம் மாறுதல் அமையலாம். ஸோ நீங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாக தெய்வங்கள், குறிப்பாக கருமாரியம்மன் மாதிரியான தெய்வங்கள், இதை வழிபடுவது என்பது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். குறிப்பாகவே சிம்மராசிக்காரர்கள் மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிட்டால் நல்ல பலன் தருது. குறிப்பாக திருச்சி உச்சி பிள்ளையார் ஒரு வழிபட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்களை, நல்ல பலன்களை நீங்க அறுவடை செய்ய முடியும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு லாபத்துல சந்திரனுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. 6th பொசிஷன்ல சாட்டன் இருக்கார். அப்போ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்க போறது இந்த வாரம். அது அஷூரா தெரியல. இன்னொரு புறம் வம்பு வழக்குகளை நோக்கி மனசு போகும். ஏதாவது ஒரு வேலையில, ஆபீஸ்ல ஒரு வேலையில பிரச்சனைனா அவங்களோட ஆர்கியூ பண்றது, சண்டை போடுறது, எப்படி இந்த வேலையை விட்டு அனுப்பிச்சிங்கன்னு கேட்கறது, எனக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் வரலையே, என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரலையே, என்னுடைய பிஎஃப் பணம் வரலையே, எதுக்காக ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கலாம். பிசினஸ் ரீதியாகவுமே கூட உங்களோட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்ட கூட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காம சில டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரலாம். இதெல்லாம் வரக்கூடாது சார், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணுங்க. கன்னிராசிக்காரங்க இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். ஆஞ்சநேயர் தரிசனம் என்பது அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு தரும். நீங்க வேலை விஷயமா இருக்கட்டும், உங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே நன்மை தரும்.
இப்போ ஜாப்ல நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. பிஸ்னஸ்ல நல்ல லாபம் கிடைக்கிற வாரமா இருக்கு. பெண்களுக்கு ஒரு யோகமான வாரம். ஆபீஸ்ல ஒரு நீங்க எதிர்பார்க்கிற ப்ரொமோஷனை விட இன்னொரு ப்ரொமோஷன் சேர்ந்து கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ கூடி வரும். கவர்மெண்ட் செக்டார்ல பலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இது நாள் வரை உங்களை உறுத்தி கொண்டிருந்த மார்ஸ் 9th பொசிஷனுக்கு போக போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி வச்சுக்கோங்க. குருமங்கள யோகம் உருவாகிறது. நல்ல சுபகாரியங்கள் நடத்த முடியும். உங்களுக்கு இப்போ வாழ்க்கை துணை அமையறாங்க வச்சுக்கோங்க. லைஃப் பார்ட்னர் அமைய போற பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல அவங்க மேல நல்ல கேர் எடுத்துக்கக்கூடிய லைஃப் பார்ட்னராக அமைவார். ஃபினான்ஷியல் பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை முன்னேற்றமும் நல்லா இருக்குங்க. நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு அன்னை மீனாட்சியை வழிபடணும். மதுரை மீனாட்சி இருக்கா பாருங்க, அவளை வழிபட்டு பாருங்க, எல்லா நன்மைகளும் வரும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இது யோகமான வாரம். மிக முக்கியமான ஒரு யோகம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். மிடில் ஏஜ்ல வேலை பறி போனவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரிட்டையர்ட் ஆனவங்க பலருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகமும் இருக்கு. ஸோ எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகம் பெருகி வருது. உங்களுடைய தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய மார்ஸ் இந்த வாரத்துல 11ஆம் தேதி ஒரு ரிஷபராசிக்கு போன பிறகு உங்க தனஸ்தானத்தை பார்ப்பார். நல்ல தன வருமானம் பெருகும். ஆனா உங்களுடைய கோபம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே தீரணும். இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை துலாம் ராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எல்லா வகையான நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரதும் துலா ராசிக்காரர்களுக்கு அவசியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு வீனஸ் 9th பொசிஷன்ல இருக்கிறது பெண்களுக்கு நல்ல உயர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மையான ஒரு வாரம். கவர்மெண்ட் செக்டார்ல ஒர்க் பண்ற வாழ்க்கையில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும். கிளரிக்கல் வேலைகள் எதிர்பார்க்கக்கூடிய பலருக்கு, தனியார் துறையில வேலை எதிர்பார்க்கக்கூடிய பலருக்கு தனியார் துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு சாட்டர்ன் 5th பொசிஷன்லையும் அமர்வது காதல் உணர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கும். காதல் விவகாரங்களில் மட்டும் எச்சரிக்கையா இருங்க. சில பேர் தவறான தோழமையில மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால கொஞ்சம் லவ் லைஃப்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கோபத்தை தவிர்க்க வேண்டிய வாரம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். ஸோ எனதருமை துலாம் ராசி என்பர்களே, இது நல்ல வாரமா உங்களுக்கு அமைகிறது. இந்த வாரத்துல நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியடையும். உங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி, அவளை வழிபடுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு எது நல்லா தேவைப்படுது? நல்ல குடும்ப உறவுகள், நல்ல வருமானம், குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல வருமானம், நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து, என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ இருக்கு. இதுக்கு எல்லாம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க 5th லார்டு 11th பொசிஷன்ல இருக்காரு. இதெல்லாம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க 5th லார்டு ஜூபிட்டர் 7th பொசிஷன்ல இருக்கார். 7th இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க ராசியை அவர் பார்க்கிறார். அவ குருவுடைய பார்வை உங்களோட வாழ்க்கையில உயர்த்துறது. நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி. ஸோ வாழ்க்கையை உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை அவர் இம்ப்ரூவ் பண்றார். உங்களுடைய 5th லார்டு அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை அதெல்லாம் நிவர்த்தி பண்றாரு. பிள்ளைகளை பத்தின ஒரு கவலை இருக்கு. என்னுடைய பையன் சரியா வேலைக்கு போக மாட்டேங்கிறான், என்னுடைய மகள் கல்யாணம் வேண்டான்னு சொல்றா, இல்லை என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாமே இப்ப சால்வ் ஆகிற நேரம். உங்க பேச்ச அவங்க கேட்பாங்க. நான் கேட்கிறேம்மா அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லாம இருக்கலாம் அவங்க, ஆனா மனசுக்குள்ள உங்க பேச்ச அவங்க இடம் போட்டு பார்ப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நமக்காகத்தானே கவலைப்படுறாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணுவாங்க.
ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்க ஃபேமிலியில நடக்க போறது. இவ்வளவு நாளா இருக்கக்கூடிய வீனஸ் 8th பொசிஷன்ல இருந்த வீனஸ் இப்ப 9th பொசிஷன் வருது, ஓரளவுக்கு நல்லது. 7th லார்டு 9th பொசிஷனுக்கு வரக்கூடிய இந்த நேரம் கூட புதன் வேற சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2வது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வருது. முதல் திருமணமும் நல்ல முறையில கூடி வரக்கூடிய யோகம் உண்டு. 2வது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல 2வது திருமணம் கூடி வரும். சில பேர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்ப சால்வ் ஆகும் ப்ராப்ளம். வீடு கட்டியிருப்பீங்க, ஒரு அப்ரூவல் கிடைக்கிறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும், அந்த சட்ட சிக்கல்கள் இருந்து அழகா மீண்டு வர போறீங்க. அரசாங்கத்தோட எந்த பகைமையும் இருக்கக்கூடாது, அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இவங்களை பகைச்சுக்க கூடாது. அதுல ரொம்பவே கவனமா இந்த வாரம் முழுக்கவே நீங்க இருக்கணும். எந்த ஒரு வம்பு வழக்குகளிலிருந்தும் விருச்சிக ராசிக்காரங்க விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரம் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பது தவறான ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து உங்களை காப்பாற்றும். நீங்க குலதெய்வத்தை வழிபடணும். புதுசா வீடு மனை வாங்குற சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு பெருக போறது. உங்களுடைய சகோதர உறவுகள் நல்லா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளும் கூடி வருது. கல்யாண விஷயம் கூடி வருது. வியாபாரிகளுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்லைன் வருமானம் கூடும், ஆன்லைன் வர்த்தகம் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வயலூர் முருகனை வழிபடணும், எல்லா நன்மைகளும் வரும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் உங்க 5th லார்டும் ஒன்று சேர்றாங்க. இந்த ஜூபிட்டர் மார்ஸ் கன்ஜெக்ஷன் இந்த வாரத்துடைய 11ஆம் தேதியிலிருந்து நடக்க போறது. இதுல நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்ட முடியும். ஹவுசிங் லோன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இப்ப ஹவுசிங் லோன் கிடைக்கும். இன்னொரு புறம் கேட்டீங்கன்னா, பழைய கடன் ஒண்ணு பைசல் பண்றதுக்கு வாய்ப்பு வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். புதுசா கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்புல உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம் தேவைப்படுது. குறிப்பா 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம் தேவைப்படுது. கான்சன்ட்ரேஷன் மாறுது யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி வெளிநாடுகளில் படிக்க போனவங்க, வேலைக்கு போனவங்க, உங்களுக்கு காதல் திருமணங்கள் செய்து கொள்ளலாம்ங்கிற முடிவுக்கு இப்போ வருவீங்க. லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுவீங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட சூழல்கள் கணிஞ்சு வருது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்றது தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த வாரம் வதந்திகளை நம்பக்கூடாது. உங்களை பற்றிய வதந்திகளோ இல்லை பிறரை பற்றி வரக்கூடிய புரளிகளோ அதை நம்பி, அது உண்மையை நம்பி நீங்க செயல்கள் இறங்குவீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பெண்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். இந்த வீனஸ் 8th பொசிஷன்ல இருக்கிறது உங்க ஹெல்த்ல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுது. இன்னொரு புறம் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா வரனை பற்றி சரியா விசாரிக்காம எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் உதவி கிடைச்சி லைஃப் முன்னேற போற ஒரு வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு வடபழனி முருகன், சென்னை வடபழனி முருகனை வழிபடுங்கோ, நன்மைகள் நடக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. பிஸ்னஸ் ரீதியாக நியூ எஃபர்ட்ஸ் போடலாம். இப்போ புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம். ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு படிப்புக்கு போகணும், வேலைக்கு போகணும், அதெல்லாம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் உங்களுக்கு நல்லா இருக்கு. 10, 11, 12ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க செயல்கள்ல. அப்போ உங்களுடைய டிராவல் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் மதருடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மைண்ட் ஃபிளக்சுவேட் ஆகும், அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அந்த நாட்கள்ல.
மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஹெல்த் பார்த்துக்கோங்க. 12ஆம் தேதிக்கு பிற்பகலுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. 12, 13, 14 தேதிகள்ல உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. நிறைய பேருக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும். அப்படி வந்தாலும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட், விசா போன்ற டாக்குமெண்ட்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. வீனஸ் 5ஆம் இடத்துக்குரிய வீனஸ் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க. காதல் திருமணங்கள் பலருக்கு கைகூட போகுது. சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகி வேற ஒரு காதல் மலர போகுது. ஃபேமிலி லைஃப்லயும் ஃப்ரெண்ட்ஸோடையும் சில ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு விலகும். கழுத்து வலி போன்ற சில தொந்தரவுகள் இப்போ இருந்துகிட்டு இருக்கும். தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மகர ராசி, மகர லக்னத்துக்காரர்களுக்கு இப்பொழுது வரலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது. கல்வியிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வாரம். கல்யாண விஷயம் கூடி வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர நயினார். அவரை வழிபடுங்க. சங்கர நயினாரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். சங்கரன் கோயில்ல சங்கர நயினார் சுவாமி இருக்கார். அவர் வழிபடுங்க, நன்மைகள் வரும். சங்கர நாராயணர், அவரை வழிபடுவது நன்மைகளை தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு வாரத்துடைய முதல் 2 நாட்கள் நம்மளுடைய வேலை விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா நம்ம போய்க்கிட்டோம். அது நமக்கு ரொம்ப நல்லது. புதுசா ஜாப் ட்ரை பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. வேலையை ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த மாசத்துல 8th and 9th இந்த 2 நாளும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம். 9ஆம் தேதிக்கு பிறகு, பிற்பகலுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் உறவுகள் மலரும். அபிஷியலா நீங்க செய்ய வேண்டிய ஆபீஸ்ல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அதெல்லாம் கன கச்சிதமா பண்ணி ரெகக்னிஷன் நல்ல பேர் உங்களுக்கு இருக்கும். வீக் எண்ட் இருக்கு பாருங்க, அந்த நாட்கள்ல ரொம்ப மௌனமா இருக்கணும். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க கூடாது. உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். உங்க மதருடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கோபம் வருவது அதிகரிப்பது, இதெல்லாம் இப்போ இருக்கு. கொஞ்சம் பொறுமையா எல்லா இஷ்யூஸும் ஹேண்டில் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். என்னைக்கு 5th பொசிஷன்ல வீனஸ் இருந்து 6th பொசிஷனுக்கு வந்திருக்கோ, அவ கணவன் மனைவி உறவுல நீங்க இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பாக மனைவிகிட்ட எந்த கோபமும் வச்சுக்காதீங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்க போறது. நல்ல யோகமான நேரம் இப்ப இருக்கு. வெஹிக்கிள் லோன் பலர் வாங்குவீங்க. வாகன கடன் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். பழைய வீட்டை விற்கவும் புதிய வீடு வாங்கவும் இப்போ யோகம் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வாரம். வாரத்துடைய லாஸ்ட் 2 டேஸ் 13, 14 தேதிகள் மட்டும் பொறுமையாக இருந்தால் போதும். மற்றபடி நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரகாளி அம்மன். சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காதல் உறவுகள் மலரும் வாரம். நிறைய பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு யங்ஸ்டர்ஸ் வருவீங்க. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு அருமையான நேரம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகத்தை பிரமாதமா பெற்று தரப்போகுது. குறிப்பா குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் ஆகலைன்னா இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே போல பிசினஸ்ல சில ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருமங்கள யோகம் 11ஆம் தேதியிலேருந்து அமைது பாருங்க. அந்த குருமங்கள யோகம் உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயர்த்த போகுது. உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் பிசினஸ் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். வேலை மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. வம்பு வழக்குகளை ஒதுக்கி செல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். ஃபாரின் வாய்ப்புகளும் கூடி வரும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். எனது அருமை நேயர்களே, இந்த பதிவுல ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், எந்த வகையான ஜோதிட ஆலோசனையா இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.